மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் குன்னூர் கிராம எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கனிம வள கொள்ளைகள் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் பலமுறை பலவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டு மனு அளித்துள்ளார்கள். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகமானது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த விவசாயிகளின் மனுக்களை செவிசாய்க்காமல் காலம் தாழ்த்துவது காரணம் என்னவென்று தெரியவில்லை. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் திருவாத்தூர் பில்டர்ஸ் என்ற ஒரு கேரளா கம்பெனி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் ஒரு 5 குவாரிகளை லீஸுக்கு எடுத்து மிக ஆழமாக வழங்கப்பட்ட அளவுகளை விட சட்டவிரோதமாக ஆழமாக எடுத்துள்ளார்கள். இந்த கனிம வள கொலைகளை ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 டிப்பர் 2000 டிப்பர் என்று இரவு பகல் பாராமல் இந்த 2 வழித்தடங்களை வைத்து அந்த விவசாயிகளின் விளைநிலங்களில் எதுவும் விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து அவர்களை குண்டர்களை வைத்து கொண்டு விடுவோம் கொத்திவிடுவோம் என்று கொலை மிரட்டலும் விடுத்து விடுகிறார்கள். இதன் சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் இதுபோல மெத்தன போக்கில் செயல்பட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம். இந்த டிப்பர் லாரிகள் இந்த வழித்தடங்கள் செல்வதனால் இந்த அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களில் எதுவும் பயிர் செய்ய முடியவில்லை. அப்படி ஏதேனும் பயிர்கள் செய்தாலும் கூட அந்த பயிர்களை கடைகளுக்கு சென்று விற்க முடியவில்லை. இதுபோல ஒரு அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பெரிய கல் குவாரி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ராஜத வெடிப்பொருட்களை வைத்து வெடிக்க செய்து வருகிறார்கள். அதன் அருகில் உள்ள ஆடு மாடு போன்ற மனித உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இந்த குவாரி அமைந்துள்ளது. எனவே இந்த மாவட்ட நிர்வாகமானது இது போன்ற ஒரு சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கனிம வள கொள்ளை திருடர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சீல் வைக்க வேண்டும். இன்று மாலை மலர் தின நாளிதழில் வந்துள்ள செய்தியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னவென்றால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியகுளம் கோட்டாட்சியராக இருந்தவர் ரிஷப்பன் என்பவர் தற்பொழுது அவர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கோட்டாட்சியராக பணியாற்றி வருகிறார். அவர் இன்று அந்த பகுதியில் கனிம வளக்கலங்களை சுரண்டி எடுத்துள்ளவர்கள் மீது 230 கோடி ரூபாய் அவர்கள் மீது பயன் போட்டுள்ளார்கள். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகமானது இந்த பகுதியில் உள்ள கல் குவாரி நிறுவனங்களுக்கு எவ்வளவு பயன் போட்டிருக்கார்கள் என்று தெரியவில்லை. அதில் நாங்கள் உரிய ஆர்டிஐ மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். வேற ஒரு கேள்வி இருக்குங்களா? அந்த பகுதி விவசாயிகள் இதனால் என்னென்ன பாதிக்கப்படுகிறாங்க பேசுகிற விவசாயிகளிலிருந்து கண்டமனூர் காவல் நிலையத்திலையும் புகார் அளித்துள்ளோம். புகார் கொடுத்த மனுக்கள் கண்டமனூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியரிடமும் ஒரு மாதத்துக்கு முன்பு பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்தோம். அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்களும் இவங்கள்ட்டையும் கல்குவாரி ஓனர்ட்டையும் தகவல் சொன்னோம். இந்த மாதிரி நிப்பாட்டுங்கப்பா தம்பி, இது ஸ்டாப் பண்ணுங்க, மாட்டுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு வருதுன்னு சொன்னோம். அந்த இதுக்கும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் அண்ணன் மூலிமா நம்ம விவசாய பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஸ்டாப் பண்ணிட்டு இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். என்னென்ன பிரச்சனை இதனால் எதனால் இவ்வளோ பிரச்சனை வருது? இந்த குவாரி இருக்கிறதுல பக்கத்தில் என்னென்ன பிரச்சனை வருது? ஒரு நாள் ஒன்றுக்கு 4 முறை வெடி வைக்கிறார்கள். அந்த தூசி வித்தியாசமான தூசியாக வருது. மாட்டுக்கு என்னுடைய மாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 முறை வெட்டினரி டாக்டர் மூலிமா இது பண்ணியிருக்கேன், ஊசி போட்டுக்கு இது பண்ணியிருக்கேன். அதுபோக விவசாய வளர்ச்சி தன்மை முற்றிலுமாக குறைஞ்சிருச்சு. எனக்கு விவசாயத்தினுடைய பயிர் அளவு குறைஞ்சிருச்சு. பக்கத்துலேயே விவசாயம் பண்ணலை. அந்த கணக்கு பாருங்கள், அந்த விவசாயம் இருக்கு பாருங்கள், தரிசா போட்டிருக்கேன். அந்த முருங்கையும் அப்படியே ஒரு இது ஆகிப்போச்சு. இப்போ 4 வருஷமாகவே விவசாயம் வைக்கலை. முன்னாடி வாரத்தில் ஒரு நாள் வெடி வச்சாங்க. அந்த இது பாதிப்படையில் இப்போ முழுமையாக பாதிப்படையுது. ஒரு நாளைக்கு 4 தடவை வெடி வைக்கிறாங்க. 6 மணிக்கு பிறகு வெடி வைக்கிறாங்க. வண்டியும் நைட்டும் பகலும் போகுது. பகலில் வெயில் காலங்கள் தூசி கூடுதலாக தூசி வர்றதுனால தூசி அடைஞ்சு அந்த பயிரினுடைய வளர்ச்சி தன்மை இல்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், மனுவும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. மாட்டுக்கு அந்த வெடி வைக்கிற கல் பக்கத்தில் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் என்னுடைய தோட்டம் இருக்குது. அந்த மாட்டு கொம்புலையும் பட்டு அந்த மாடு கொம்பு ஒடிஞ்சிருக்கு, கல் விழுந்து. அது மாதிரி நாங்களும் தண்ணி வாய்ச்சறதுக்கு நானும் பயந்து தான் தண்ணி வாய்ச்சிட்டு இருக்கேன். டிஸ்டன்ஸ் எனக்கு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில் தான் தோட்டமும். பக்கத்தில் நிலத்தடி நீர்மட்டம் எனக்கு குறைஞ்சிருச்சு.
அதுவும் போக ஒரு கிணறு, என்னுடைய கிணறு வந்து 20 மீட்டர் தான் இருக்குது. இங்கே வந்து 100 மீட்டருக்கு மேக்ஸிமம் 100 மீட்டர் குறையில்லாமல் இருக்குது ஆழம். அகலமும் 4 ஏக்கர் 4.5 ஏக்கர் வரும். 4.5 ஏக்கர் அகலத்துலேயும் சுற்றி எடுத்துட்டாங்க, கனிமலத்தை எடுத்துட்டாங்க, சுத்தமாக எடுத்துட்டாங்க. 4 ஏக்கர் சுற்றளவில். நான் வச்சுருக்கிறது வந்து 10 மீட்டர் சுற்றளவு தான் கிணறேவும். இது வந்து 4 ஏக்கர் சுற்றளவில் எடுத்ததுனால 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தண்ணி நீர்மட்டம் வந்து குறைஞ்சிரும். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இந்த ஏரியா பூராமே பாலைவனமாக ஆகி போகும். அதனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த குவாரியை ஸ்டாப் பண்ணி அடுத்தது விவசாயிகள் கொஞ்சம் நல்லபடியாக இருங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் மூலிமா எங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்த முறை இன்னும் ஒரு ஃபார்மர்ஸ் பேசுவார். இல்லை இவர் ஒரு 4 வார்த்தை பேசுகிறேன். உங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அது போதும்.